நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தேவிபண்ணத்தில் உள்ள நவக்கிரக கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது கரெக்டாக ராமநாதபுரத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் ராமேஸ்வரத்துலேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. அப்படி இந்த கோயிலில் என்ன சிறப்பு, இதுக்காக ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி தேவிப்பட்டினத்துக்கு வரணும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சீதையை கடத்திட்டு போனது ராவணன் தான் ஜடாயு மூலம் தெரிஞ்சுக்கிட்ட ராமர் சீதையை மீட்பதற்காக தென் திசையை நோக்கி வர்றாரு. ஹிந்து மித்தாலஜியில் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி கணபதி ஹோமம் செய்கிறது வழக்கம். அப்படி கணபதி ஹோமம் செய்வதற்காக ராமர் செலக்ட் பண்ண இடம் தான் இப்போது இருக்கிற உப்பூர் வெயில் காத்த விநாயகர் கோயில். விநாயகர் வழிபாட்டை சிறப்பாக செய்து முடித்த ராமர் அங்கேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவிபுரத்தை வந்து சேர்ந்தார். அடுத்ததாக நவகிரக பூஜை செய்வதற்காக ராமர் தன்னோட கையாலேயே 9 கிரகங்களையும் 9 பிடி மணலால் பிரதிஷ்டை செய்கிறாரு. அந்த டைமில் கடல் அலையோட சீற்றம் ரொம்ப அதிகமாக இருந்ததாகவும் கடல் அலையோட சீற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ராமர் ஆதிகேசவ பெருமாளை கேட்டுக்கிட்டதாகவும் ஆதிகேசவ பெருமாள் கடலை நோக்கி தனது 2 கையும் உயர்த்தி கொஞ்சம் பொறு அப்படின்னு சொன்னது கடல் தனது சீற்றத்தை குறைச்சி சாந்தமானதாக சொல்லப்படுது. இதற்கு சான்றாக கடற்கரைக்கு ஆப்போசிட்டில் உள்ள கோவிலில் உள்ள பெருமாள் சிலை கையை வந்து முன்னாடி கொண்டு வந்து கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். இதனால தான் ஆதிகேசவ பெருமாளை கடல் அடைத்த பெருமாள் அப்படின்னு சொல்லி இங்கே லோக்கலில் உள்ள பீப்புள் எல்லாரும் சொல்கிறாங்க. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு பாலமோ எந்த மேடான பகுதி எதுவுமே கிடையாது. கடலுக்கு உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். நடந்து போய் கடல் உள்ளே தான் வந்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளே சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டிஎன் டூரிசத்துலேருந்து அதுக்காக வந்து ஒரு பிரிட்ஜு வந்து இது பண்ணி வச்சுருக்குறாங்க. சுற்றி வர்றதுக்குமே வந்து பிரிட்ஜு வச்சுருக்குறாங்க. ஆனால் தர்ப்பணம் செய்கிறவங்க ஏதாவது தோசம் கழிக்க அந்த மாதிரி வரவங்க வந்து நவதானியம் முன்னாடி கோயிலுக்கு முன்னாடியே கிடைக்கும், வாங்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து வேறு ஐயரோ வேறு யாரும் வந்து அவங்களோட கையால் வந்து செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளோட கையால் தான் வந்து அபிஷேகம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அந்த உள்ளே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த 9 கல் இதுதான் வந்து அந்த சூரியன், சந்திரன், ராகு, கேது, சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், புதன்கிற அந்த 9 கிரகத்தை வந்து ராமர் வந்து 9 பிடிமணலால் வச்சு அதுதான் இப்போ வந்து கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கல்லோடைய லென்த்தும் இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியல. கடலுக்கு அடியில் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றது இது வரைக்கும் தெரியலை. ப்ளஸ்ஸு இதை வந்து எப்போ வழிபட ஆரம்பித்தாங்க அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரி வந்து இது வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியலை. நவகிரக கோயிலை 9 சுற்றுனதுக்கப்புறமா கடலுக்கு வெளியில் போய் முன்னாடி ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அந்த ஆலமரத்தில் தான் வந்து அந்த தோசம் கழிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தன்னுடைய எந்த ட்ரெஸ் வந்து உடுத்தியிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து கடலில் வந்து குளிச்சுட்டு அப்படியே கடல்லே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த தோசம் எல்லாமே வந்து கடலோடவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து எல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். வெப்சைட்டில் மேலே அந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்கள்ல, அது வழியே உள்ளே வந்து இறங்கி போய் கடலில் வந்து நீராடுற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வந்து மணல் மூட்டை எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க கடலில் வந்து இறங்குறதுக்காக. ஆழம் எப்படியும் ஒரு 5 feet 500 அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப தூரம் வந்து போயிடாதீங்க. ப்ளஸ் இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கடலில் வந்து அலை வந்து சுத்தமாக இருக்காது. ஏதோ குளத்து தண்ணி மாதிரி இருக்கும். குளத்தில் குளித்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இங்கே குளிச்சுட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் வந்து நிறையா ரூம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ரூம்ஸ் ரெண்ட்டுலாம் பெருசாக இருக்காது. 150 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து நல்ல தண்ணி இருக்கும், நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக ஆகிக்கலாம். வேறு இங்கே தேவிபுரத்தில் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பக்கமே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷிங் போட்டு இருக்கும். ஸோ மீன் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே நீங்கள் எந்த டைமுக்கு போனாலும் சரி மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மீன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க அங்கே பக்கத்தில் உள்ள யார்கிட்ட கேட்டாலும் மீன் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே கடலில் வேலை பார்க்குறவங்க தான். ஸோ அவங்க வீட்லேயுமே வந்து வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கடலுக்குள்ளே போட்டிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்த உடனேயே முன்னாடி இருக்கிற அந்த கடைகளில் சொல்லி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் பூஜையை முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்து